நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை. லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000. தக்காளி, ஐஸ் கட்டி, வெங்காயம். இணைபிரியா நண்பர்கள் அவர்கள் காலார காலை உலா போனார்கள். பேசிக்கொண்டே உறுதி எடுத்துக் கொண்டார்கள். தங்களில் யார் செத்தாலும் மற்றவர் அழ வேண்டும், மனம் விட்டு ஓலமிட்டு அழ வேண்டும். போகும் வழியில் ஆறு வந்தது. தக்காளியும் வெங்காயமும் குளிக்க ஆரம்பித்தன. அடம்பிடித்தது ஐஸ் கட்டி. நானும் குளிப்பேன். பதறி போனது தக்காளி. ஐஸ் கட்டி நண்பா, என்ன வார்த்தை சொன்னாய் நீ? உன் வாழ்வில் குளியல் என்பதே கிடையாது, கம்முனு கிட. கேட்டதா ஐஸ் கட்டி? வேண்டாம் வேண்டாம் என்று கதற கதற துபக்கட்டீர் என்று ஆற்றிலே குதித்து விட்டது. ஐயோ பரிதாபம், குதித்தே விட்டது. என்ன செய்ய? குதித்ததுதான், வெளியே வரவே இல்லை. அப்படியே ஆத்தோடு போய்விட்டது ஐஸ் கட்டி. செத்து போன ஐஸ் கட்டி நண்பனை நினைத்து நினைத்து வெங்காயமும் தக்காளியும் அழுதன, மனம் விட்டு அழுதன, ஓலமிட்டு அழுதன. ஓலம் விட்டு புலம்பிக் கொண்டே போகையில் அது நடந்தே விட்டது. தண்ணி லாரி ஒன்று தாறுமாறாக ஓடி தக்காளி மேல் ஏறிவிட்டது. சம்பவ இடத்திலேயே வயிறு வெடித்து செத்து விட்டது தக்காளி. தனித்து விடப்பட்ட வெங்காயம் கொஞ்ச நேரம் தக்காளிக்காக அழுதது, மனம் விட்டு அழுதது, ஓலமிட்டு அழுதது. ஓலச்சத்தம் கேட்டு ஓடி வந்தார் கடவுள். ஓடி வந்தவரிடம் ஒப்பாரி போட்டு முறையிட்டது வெங்காயம். கடவுளே, ஐஸ் கட்டி செத்தப்போ நானும் தக்காளியும் அழுதோம். தக்காளி செத்தப்போ நான் அழுதேன். இப்போ நான் செத்தா யார் அழுவா? இப்படி அழுதது. அழுதபடி கேட்டு நின்ற வெங்காயத்திற்கு ஆறுதல் வரமளித்தார் ஆண்டவர். கலங்காதே நீ வெங்காயமே, கர்த்தர் நான் இருக்கிறேன். உயிரோடு இருந்தபோது நீ பிறருக்காக அழுதாய். எனவே நீ செத்தால் ஊரே அழும். அதனால்தான் வெங்காயம் உரிக்கிறப்ப ஊரே அழுவுதான், நீங்களும் நானும் அழுவுறமா பேசிக்கிறாங்க. பிறருக்காக நீ அழு, உனக்காக ஊரே அழும். கண்ணீர் என்பது தண்ணீர் அல்ல, அது கனத்த உணர்வுகளின் திறந்த வெளியோட்டம். வாரம் ஒரு நிகழ்வு. இறைவன் தந்த இந்த இயற்கையினை உந்தன்
உலக இயற்கை பாதுகாப்பு தினம். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக முக்கியமாக கடைபிடிக்கப்படுகிறது. நாம் வாழும் இந்த பூமியையும் நம்மை சுற்றியுள்ள இயற்கையையும் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை உலக மக்களிடம் ஆழமாக எடுத்துரைப்பதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். இன்றைய காலகட்டத்தில் இயற்கை பாதுகாப்பு என்பது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டமாக மட்டும் சுருங்கிவிடாமல் ஒட்டுமொத்த மனித குலத்தின் வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக மாற்றியுள்ளது என்பதால் முறையான விழிப்புணர்வுடன் கூடிய தொடக்கமே இதற்கான சிறந்த அடித்தளமாகும். இயற்கை என்பது மனித வாழ்க்கையின் மிக உன்னதமான அடிப்படையாகும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நம் சுவாசிக்கும் காற்று, தாகம் தீர்க்கும் நீர், பசிப்போக்கும் உணவு தரும் மண், நிழல் தரும் மரங்கள் மற்றும் நம்மை சுற்றியுள்ள அரிய உயிரினங்கள் அனைத்தும் மனித வாழ்வுடன் பிரிக்க முடியாதபடி நெருங்கிய தொடர்புடையவை ஆகும். இயற்கையின் இந்த 5 பேராற்றல்களும் மனித பூமியில் தோன்றுவதற்கு முன்பிருந்தே அவனது தேவைகள் பூர்த்தி செய்து வருகின்றன என்பதை உணர்ந்து அவற்றை சிதைக்காமல் போற்றி பாதுகாப்பது நம் அனைவரின் கடமையாகும். இன்றைய நவீன உலகில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி நாளுக்கு நாள் அசுர வேகத்தில் அதிகரித்து வந்தாலும் அதற்கு ஈடாக நம்முடைய இயற்கை வளங்கள் மிக வேகமாக அழிந்து வருகின்றன. மனிதனின் பேராசையினாலும் திட்டமிடப்படாத நவீனமயமாக்கலினாலும் காடுகள், மலைகள் மற்றும் நீர்நிலைகள் போன்ற வாழ்வாதார வளங்கள் பெருமளவில் சுரண்டப்பட்டு வருகின்றன. இத்தகைய தொடர்ச்சியான அழிவுகளால் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் சமநிலையும் கடுமையாக பாதிக்கப்பட்டு மனித குலத்திற்கே பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. காடுகள் அழிக்கப்படுவது உலக வெப்பமயமாதலுக்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாக தற்போதைய சூழலில் பார்க்கப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்படுவதால் காற்றில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரித்து பூமியின் வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. மரங்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைவதால் இயற்கையான மழைப்பொழிவும் முற்றிலும் பாதிக்கப்பட்டு உலகெங்கிலும் கடுமையான வறட்சியும் கோடை காலத்தில் தாங்க முடியாத வெப்ப அலையும் ஏற்படுகின்றன. மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக விளங்கும் ஆறுகள், குளங்கள் மற்றும் ஏரிகள் போன்ற நீர்நிலைகள் தொழிற்சாலையின் நச்சு கழிவுகளாலும் மனிதர்களின் அலட்சியத்தாலும் தொடர்ந்து மாசுபட்டு வருகின்றன. இதனால் உலக அளவில் தூய்மையான குடிநீருக்கான தட்டுப்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து பல நாடுகள் பெரும் தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொண்டு வருகின்றன. சுத்தமான குடிநீர் என்பது மனிதர்களின் மிக அடிப்படையான உரிமை என்பதால் மழைநீர் சேகரிப்பு போன்ற உத்திகளை கையாண்டு நமது நீர்வளங்களை நாம் கட்டாயம் பாதுகாக்க வேண்டும். நவீன மனித நாகரிகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களின் வரம்பு மீறிய பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக உருவெடுத்துள்ளது. மட்காத தன்மை கொண்ட இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிப்பதோடு மண்ணின் வளத்தையும் முற்றிலும் சீரழிக்கின்றன. மேலும் இவை ஆறுகளின் வழியாக கடலை சென்றடையும் போது கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் பறவைகளின் ஆரோக்கியத்திற்கு பெரும் வேதனையையும் மீள முடியாத மரணங்களையும் பரிசாக தருகின்றன. மனிதர்களின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பால் விலங்குகள் மற்றும் பறவைகளின் இயற்கை வாழிடங்கள் முற்றிலும் அழிந்து வருவதால் பூமியில் உள்ள பல அரிய உயிரினங்கள் இன்று அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்த உலகத்தில் வாழ மனிதர்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவ்வளவு உரிமை மற்ற அனைத்து உயிரினங்களுக்கும் உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இயற்கையின் சமநிலையை பேணவும் எதிர்கால தலைமுறைக்காகவும் இந்த உயிரின பல்வகைமையை பாதுகாப்பது நமது முதன்மை கடமையாகும். மின்சாரத்தை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்துவது சுற்றுச்சூழலின் சுமையை குறைத்து இயற்கை வளங்களை பாதுகாக்க பெரிதும் உதவுகிறது. நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான மின்சாரம் நிலக்கரி போன்ற இயற்கை வளங்களை அழிப்பதன் மூலமே பெறப்படுகிறது என்பதால் மாற்று வழிகளை நாம் சிந்திக்க வேண்டும். சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க இயற்கை ஆற்றல்களின் பயன்பாட்டை நாம் அன்றாட வாழ்வில் அதிகளவில் அதிகரிக்க முன்வர வேண்டும். இயற்கையை பாதுகாப்பதில் மரக்கன்றுகள் நடுதல் என்பது மிக எளிய மற்றும் வலிமையான ஒரு கூட்டு முயற்சியாகும். ஒரு சிறிய மரம் மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை தருவதுடன் பறவைகளுக்கு இருப்பிடமாகவும் நிலத்தடி நீரை சேமிக்கும் அரணாகவும் விளங்கி பல நூறு உயிர்களுக்கு ஆதாரமாக அமைகிறது. பசுமையான பூமியை உருவாக்க நாம் அனைவரும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் மரங்களை வளர்க்க வேண்டும்.
காடுகளை பாதுகாப்பதையும் நமது தினசரி கடமையாக கருத வேண்டும். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் இன்றைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக முக்கிய பங்கு வகிக்க வேண்டியது காலத்தின் தேவையாகும். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலேயே சிறுவயது முதலே மாணவர்களுக்கு இயற்கை பாதுகாப்பின் அவசியத்தை ஆழமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக துணிப்பைகள், சணல் பொருட்கள் போன்ற சுற்றுச்சூழல் நட்பு பொருட்களை அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் நற்பண்புகளை இளைஞர்கள் தங்களின் நாகரீக அடையாளமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிகரித்து வரும் வாகன பெருக்கமும் அதிலிருந்து வெளியேறும் நச்சுகளும் நம்மை சுற்றியுள்ள காற்றின் தூய்மையை கெடுத்து காற்று மாசுபாட்டை பன்மடங்கு அதிகரிக்கின்றன. இதனால் மனிதர்களுக்கு புதிய சுவாச நோய்களும் ஒவ்வாமைகளும் ஏற்பட்டு அவர்களின் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இயற்கையை பாதுகாப்பது என்பது ஏதோ அரசாங்கத்தின் அல்லது ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் வேலை மட்டுமல்ல. அது பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட பொறுப்பு என்பதை உணர்ந்து அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்பது இயற்கையோடு இணைந்து வாழ்வதன் முக்கியத்துவத்தை மனிதனுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டும் உன்னதமான நாள். இயற்கையானது மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யுமே தவிர அவனது பேராசைக்கு வடிகாலாக மாறக்கூடாது. ஏனெனில் இயற்கை இல்லாமல் மனித வாழ்வு என்பது சாத்தியமே இல்லை. இயற்கை பாதுகாப்பே மனித குலத்தின் உண்மையான பாதுகாப்பு என்பதை உணர்ந்து இந்த நன்னாளில் பூமியை பசுமையாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க உறுதிமொழி எடுத்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். செய்திகள். இளைஞர்கள் ஆண்டவரில் எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து 2023 ஆண்டு லிஸ்பனில் நடைபெற்ற உலக இளைஞர் நாளில் பெற்ற விசுவாச உற்சாகத்தை தொடர்ந்து உயிர்ப்புடன் தக்க வைத்துக் கொள்ளுமாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். போர்த்துகலின் லமேகோ நகரில் ஜூலை 24 முதல் 26 வரை இடம்பெற்ற 2வது ரிஜாய்ஸ் தேசிய இளைஞர் நாளை முன்னிட்டு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, உலக இளைஞர் நாளில் பல மொழிகள், பல
பண்பாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து கிறிஸ்துவை ஆழமாக சந்தித்த அனுபவத்தை எடுத்துக்காட்டினர். இயேசுவே நம் மகிழ்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் ஆதாரம் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அண்மையில் இடம்பெற்ற யூப்ளி கொண்டாட்டங்களிலும் ஸ்பெயினுக்கான திருத்தூது பயணத்திலும் இளைஞர்களின் உற்சாகமான விசுவாசம் தம்மை ஆழமாக ஊக்குவிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இளைஞர்களின் உள்ளத்தில் எழும் தேடலையும் வாழ்க்கை குறித்த உள்ளார்ந்த ஏக்கத்தையும் கண்டு அஞ்ச வேண்டாம் என்றும், மாறாக அவற்றை கிறிஸ்துவை இன்னும் நெருக்கமாக அறிந்து பின்பற்றுவதற்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளுமாறும் திருத்தந்தை இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தார். மேலும் தினமும் நற்செய்தியை வாசித்து அமைதியும் சகோதரத்துவமும் நிலவும் உலகை உருவாக்கும் கனவை தொடர்ந்து வளர்த்து கொள்ளவும், எந்த சூழ்நிலையும் யாரும் உங்கள் நம்பிக்கையை பறித்துவிட அனுமதிக்க வேண்டாம் என்றும் திருத்தந்தை அவர்களை கேட்டுக்கொண்டார். ஆண்டவருடனான உறவே வாழ்வின் உண்மையான புதையலும் விலை மதிப்பற்ற முத்துமாகும் என்றும், நுகர்வு கலாச்சாரத்தின் மாயையை விட்டு இறை ஆட்சியின் செல்வத்தை தேடுமாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஜூலை 26 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அந்நாளின் நற்செய்தியில் இடம்பெறும் புதையல் மற்றும் விலைமதிப்பற்ற முத்து பற்றிய உவமைகளை மேற்கோள் காட்டி, இறையாட்சியை கண்டறிவது மனித வாழ்வை குறுகியதாக மாற்றுவதில்லை, மாறாக அதன் எல்லைகளை விரிவுபடுத்தி புதிய நம்பிக்கைகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் வழிவகுக்கிறது என்று கூறினார். இறையாட்சி அனைவருக்கும் உரியது என்பதை இயேசுவின் பல உவமைகள் வெளிப்படுத்துகின்றன என்றும், விவசாயி, வணிகர், மீனவர், மறைநூல் அறிஞர், பெண், மேய்ப்பர், உழவர் என சமூகத்தின் பல்வேறு தரப்பினரின் வாழ்க்கையின் வழியாக இயேசு இறையாட்சியின் அழகை எடுத்துரைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைய திரு அவையும் பல்வேறு மொழி, கலாச்சாரம், பொறுப்புகள் மற்றும் திறமைகளை கொண்ட மக்களின் ஒன்றிப்பாக உள்ளது என்றும், அனைவரையும் ஒன்றிணைக்கும் மறைந்திருக்கும் புதையலும் விலைமதிப்பற்ற முத்தும் இயேசு கிறிஸ்துவே என்றும் வலியுறுத்திய திருத்தந்தை, கடவுள் யாரையும் பாகுபடுத்தி பார்க்காமல் குறிப்பாக சிறியோருக்கும் ஒதுக்கப்பட்டோருக்கும் தமது அன்பை இலவசமாக வழங்குகிறார் என்றும் கூறினார். இளைஞர்கள் தங்களின் இளமையை நற்செய்தி அறிவிப்பின் ஆற்றலாக மாற்றுமாறும், அதன் வழியாக மனிதர்களின் ஆழமான ஏக்கங்களுக்கு பதிலளித்து ஒவ்வொருவருக்கும் அவர்களின் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தும் இயேசுவை பிறருக்கு கொண்டு சேர்க்குமாறும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். பிரேசிலின் வடகிழக்கு நகரமான போர்த்தலேசாவில் ஜூலை 22 முதல் 26 வரை நடைபெற்ற அல்லேலூயா கத்தோலிக்க இசை விழாவை முன்னிட்டு அனுப்பிய காணொலி செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு கூறினார். தூய ஆவியார் இளைஞர்களின் இதயங்களில் அதிகமான அன்பை மீண்டும் பற்ற வைத்து அவர்களின் இளமையை நற்செய்தி பணிக்காக வலிமையாக மாற்றட்டும் என்றும், ஒவ்வொருவரும் புனித அகுஸ்தினார் குறிப்பிட்டுள்ள இறைநகரை கட்டியெழுப்பும் உயிருள்ள கற்களாக மாற வேண்டும் என்றும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இளைஞர்களின் உற்சாகம் அனைவரிடமும் புதிய மறைபணி உணர்வை தூண்டுகிறது என்றும், கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை அருளற்ற வாழ்க்கை என்பதை துணிவுடன் அறிவிக்குமாறும் அவர்களுக்கு வலியுறுத்தினார். மறைப்பணி மாநாடுகள் மற்றும் இளையோர் சந்திப்புகளில் பெறப்படும் ஆன்மீக உற்சாகம் காலப்போக்கில் குறையலாம் என்று கூறிய திருத்தந்தை, அந்த நம்பிக்கையின் தீபத்தை அணையாமல் காக்க ஜெப வாழ்க்கை இன்றியமையாதது என்றும், கிறிஸ்துவுக்கு அஞ்ச தேவையில்லை, அவர் மனிதரிடமிருந்து எதையும் பறிப்பதில்லை, மாறாக வாழ்வின் நிறைவை அருளுகிறார் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். புதிய மரோனைட் அருளாளராக உயர்த்தப்பட்ட மரோனைட் தலைவர் எலியாஸ் ஹுவாயக் அவர்களின் சான்று வாழ்வும் பரிந்துரையும் லெபனோன் நாட்டிற்கு அமைதியையும் உலகெங்கும் வாழும் மரோனைட் நம்பிக்கையாளர்களுக்கு உறுதியையும் வழங்கட்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இறைவேண்டல் செய்தார். ஜூலை 26 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் இடம்பெற்ற நண்பகல் மூவேளை இறைவேண்டலின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, 1899 முதல் 1931 வரை அந்தியோக்கியாவின் மரோனைட் திரு அவையின் தலைவராக பணியாற்றியதுடன் மரோனைட் தூய குடும்ப சகோதரிகள் சபையை நிறுவிய எலியாஸ் ஹுவாயக் அவர்கள் ஜூலை 26 அன்று லெபனோனில் அருளாளராக உயர்த்தப்பட்டதை எடுத்துக்காட்டினார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மரோனைட் திரு அவையை அர்ப்பணிப்புடனும் ஆழ்ந்த மேய்ப்பு பணி உணர்வுடனும் வழிநடத்திய அருளாளர் எலியாஸ் அவர்கள், அவர் உரையாடலுக்கும் நம்பிக்கைக்கும் உரிய மனிதர் என்றும், திரு அவை சமூகம் மற்றும் அரசியல் வாழ்வில் ஒளிமிக்க வழிகாட்டியாக திகழ்ந்ததால் நவீன லெபனோனின் தந்தை என்று போற்றப்பட்டவர் என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.